சுகந்தீஸ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறேன். அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் ஸ்பைசஸ் எல்லாம் போடுங்க. அந்த ஸ்பைசஸ் செவந்து வரும்போது நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நைஸாக நறுக்கி அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து அது வதங்கிறதுக்கு உப்பு போட்டு வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வதங்குற வெங்காயத்தோட அந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டையும் கொண்டு போய் அதில் சேருங்க. சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கி அந்த பச்சை வாசனை போகிற வரை வதங்கட்டும். வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கினதும் இந்த நம்ம கழுவி வச்சுருக்க டபுள் பீன்ஸை சேர்த்து அதில் சேர்த்துங்க. அதுக்கு தேவையான உப்பு போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றி 3 விசில் வச்சு மூடி வச்சுருங்க. விசில் வரட்டும். அதுக்குள்ளேயே அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து அது கூட வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி அந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்துங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிருங்க. வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாமே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.